Hello friends, welcome to our Soya channel. இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோயா கோலா உருண்டைங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சோயான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. பட் நிறைய ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் டேஸ்ட்லயே வந்து இருக்கும் கோலா உருண்டை. நான்வெஜ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இது வந்து வெஜ்லயே செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து கோலா உருண்டை எப்படி செய்யறது அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க எப்படி செய்யறோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெஜ்ஜு கோலா உருண்டை செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி செய்கிற ரெசிபிக்காக நான் 1 கப்பு பெரிய சோயா எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சோயா போட்டோம்னா டேஸ்ட்டு கம்மியாக தான் வரும், அதனால் பெரிய சோயாவே எடுத்துக்கோங்க. இது ஒரு 150 கிராம் வருங்க. இந்த சோயாவை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாங்க. இதுக்காக நான் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த சோயாவை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு எடுத்து போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சோயா சுடுதண்ணியில் நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியுமே கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு. சோயாவை தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் புளியும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நுரையாக வரும். திரும்பவும் வேறு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சோயாவை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோலா உருண்டையில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் நல்லா சூடானவுடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இது வந்து 5-6 பல்லு பூண்டு வரும். இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இதில் இப்போ ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 3/4 பங்கு வெங்காயம் போட்டுடலாங்க. 1/4 வெங்காயம் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 1/2 பங்கு வேகிற அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இந்த அளவு வதங்குச்சுன்னா போதுங்க. இது மாதிரி இருக்கும்போது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. காரம் கம்மியாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலை போட்டுக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் முந்திரி பருப்பு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். முந்திரி பருப்பு எவ்வளோ அதிகமாக போட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு கோலா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயாவை எடுத்து இதில் போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, ரொம்ப உதிரியாகவும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை. இது மாதிரி அரைச்சாதான் கோலா உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக வருங்க. இல்லைன்னா வந்து உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடும்போது அப்படி பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த சோயா போட்டதுக்கப்புறமா ரொம்ப வந்து வதக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. சும்மா லைட்டாக மிக்ஸ் ஆச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் வதங்கும் போது சோயாவில் ட்ரை ஆயிருங்க. அதனால் உருண்டை பிடிக்கும் போது உருண்டை கரெக்டாக வராது. இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிடலாங்க. இதில் நம்ம அரைச்சிட்டு வந்து இந்த சோயா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சோமில்லங்க, அந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச மல்லி இலை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தமாக கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. திரும்பவும் நறுக்கி வச்ச மல்லி இலை கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க.
பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சோயா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு அளவான பக்குவத்தில் வந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கோலா உருண்டைக்கு உருண்டை பிடிக்கும்போது அழுத்தம் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கணுங்க. ரொம்ப அமுத்திடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சு வந்துடும். எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கோலா உருண்டையெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஒன்னொன்றுக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெயில் கோலா உருண்டையை போட்ட உடனே எண்ணெய் கொதிச்சு வரணுங்க. அப்போ தான் கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா கோலா உருண்டை பிரிஞ்சு வந்துடுங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்துச்சாலும் போட்ட உடனே உடனே கருகி போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. உடனே திருப்பி விட வேண்டாங்க. 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். கோலா உருண்டை எல்லா பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா கோலா உருண்டையுமே எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாமே சூப்பராக வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்ச சோயா கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இந்த கோலா உருண்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்குமே வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இந்த சோயா கோலா உருண்டை டேஸ்ட்டும் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச சோயா கோலா உருண்டை வந்து அப்படியே ரொம்பவே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து வச்சுட்டே இருக்க பிடிக்கல. எனக்கு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துடலாம், எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே ஒரு கோலா உருண்டை எடுத்து அப்படியே சாப்பிட்டுடலாம். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கன்னு இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பர் டெக்ஸ்டாக இருக்குது. நம்ம சோயா அதெல்லாம் வந்து ரொம்பவே தென்படுது, ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், நானும் எங்கள் அம்மா வரைக்கும் தென்படுதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எனக்கு வந்து ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.